Hello everyone, welcome to Magilmati Studios. இன்னைக்கு செகண்ட் ஷோல பார்க்க போறோம் புஷ்பா த ரூல். புஷ்பா 2 த ரூல். த ரூல்ங்கிறதே 2 தானடா. ஓகே, இந்த படம் நமக்கு வந்து சீக்வல், அது வந்து ஓப்பனா தெரிஞ்ச விஷயம். புஷ்பா 1க்கு சீக்வல் தான். புஷ்பா 1 எல்லாம் மெகா ஹிட் மூவி, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம். இந்த புஷ்பா 2 அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். ஒன்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்கிராட்ச்ல இருந்து படம் ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து ஒருத்தன் கூலியில இருந்து அவன் ஒரு கேங்ஸ்டரா மாறின கதை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய கதை வந்துருச்சு. பட் அதோட ஆட்டிடியூட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஆட்டிடியூடுக்காகவே தான் ஒரு சீன் எழுதியிருப்பாங்க. ஒரு சீன் மாசா வந்திருக்கும், கடைசியா சூப்பரா முடிஞ்சிருக்கும். ஆனா கடைசியா நிறைய விஷயத்த முடிக்காம விட்டுருப்பாங்க. புஷ்பா 2 அங்கிருந்து ஆரம்பிக்குது. பட் படத்தோட கதை வந்து புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் சம்மந்தம் இல்லை. இங்க வந்து கதையே கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா, டிபிக்கலா ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 2 hours எழுதியிருக்காங்க. அதுதான் கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒரு 1.5 hours 2 hours ஃபகத் ஃபாசிலோட கேம்ஸ் போகுது. அது ஒரு 2 மணி நேரம் கதை, நல்லாவும் இருக்கு. ஒரு சீனுமே நல்லா இருக்கு. ரொம்ப லென்த்தா போதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த படத்தோட லென்த் 3 hours 20 minutes அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு தான் உள்ள போறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட நான் மொபைல் எடுத்தோ யாருமே வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தோ தெரியல. பட் ஒரு 1/2 hour கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் அந்த 1/2 hour கட் பண்ணிருக்க தேவையில்லைன்னு கிளைமேக்ஸ்ல ஒரு 30 minutes நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த 1/2 hour நம்ம கட் பண்ணிருக்கவே தேவையில்லை அப்படின்னு. போர் அடிக்கல, படம் போர் அடிக்கல. பட் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes தான் கட் பண்ணிருக்க முடியும். அதிகபட்சமா நம்ம கட் பண்ணிருக்கலாம். படம் எப்படி இருக்கு அப்படின்னா, படம் முழுக்க ஆக்ஷன் பிளாக். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. படம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா, புஷ்பா 1 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் அல்லு அர்ஜுனா இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சேன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் புஷ்பாலேயே கேசவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து புஷ்பாங்கிற கேரக்டர் கூடயே டிராவல் பண்ணிட்டு வருவான். நீங்க கேசவன் கேரக்டரா மாறினீங்க அப்படின்னா அந்த படம் மாசா பிடிக்கும். அந்த கேசவனா நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா மாசா பிடிக்கும். ஆனா புஷ்பா கூடயே இருக்கவனே, புஷ்பாவை தான் எல்லாமே நினைக்கிறவனுக்கு இந்த படம் பிடிக்கும். புஷ்பாவோட கேரக்டரையோ புஷ்பாவோட ஆட்டிடியூடையோ அவன் செய்யறது சரியா தப்பான்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு படம் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கேள்விகளே வந்துகிட்டு இருக்கும். யார் வில்லோ யாரு ஹீரோ அப்படின்லாம் நமக்கு புரியாம போயிடும். லாஜிக் எதிர்பார்க்காத படம் கிடையாது. அதான் ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். இல்ல நெகட்டிவா சொல்லணும்னா இவனே ஒரு கடத்தல்காரன் போலீஸ்காரன் போய் அப்படிங்கிற மாதிரி அறம் தவறி படம் வந்துடும். பட் படம் ஒரு என்டர்டைனிங் பிலிம், அதனால நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். புஷ்பா 1 பார்க்கும்போது நான் ஒரு ஆர்க் எடுத்தேன். அந்த ஆக்சுவலா அந்த அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு ஒரு ஆர்க் எடுத்தேன். அந்த ஆர்க் ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிக்காம தான் விட்டுருப்பான். ஃபேமிலிங்கிற இதெல்லாம் முடிச்சிட்டான். இதுல அந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, கரெக்டா கதையும் அங்கேதான் வந்து முடிச்சிருக்கான். புஷ்பா 2ங்கிற கதையும் அங்கதான் முடிச்சிருக்கான். லாஸ்ட் 30 minutes கண்ணை சிம்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் ஹைலி எமோஷனலியும் கனெக்ட் ஆயிட்டேன், எனக்கு ஆக்ஷன்லயும் கனெக்ட் ஆயிட்டேன், படம் என்டர்டைன்மெண்டாவும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சீன் வைஸ் அவன் பக்காவா தான் சூப்பரா கொடுத்தா. ஒரு சீன் கூட வந்து ஒரு ரிப்பீட் ஏற்கனவே பார்த்த சீன்ஸ் மாதிரியோ எங்கேயுமே இல்ல. வந்து எதிர்பார்க்கிற அந்த சீன் வந்து இவன் ஆட்டிடியூட் படி என்ன பண்ணுவான்றது தெரியும். அது எப்படி பண்ணுவான்றதுதான் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன். அதுல இன்ட்ரோல் பிளாக்கும் சூப்பரா இருக்கு. ஆக்டிங்க பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் உண்மையாலுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. ஃபகத் கூட நான் வந்து எதுக்கு இந்த கதையை ஃபகத் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 2-3 சீன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபகதால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த 2 பேரும் சைலண்டா ஒரு சீன் பேசிக்குவானுங்களே, அதெல்லாம் ஃபகத் சூப்பரா பண்ணிருந்தான். மற்றபடி ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பர். நல்ல வேலை டிஎஸ்பி சவுண்ட் இந்த வாட்டியாவது கொஞ்சம் குறைச்சு வச்சாரு. மேபி சாம் சிஎஸோட பிஜிஎம் வந்து நீங்க தெலுங்கு பிலிம்ல யூஸ் பண்ணுங்க. அவரு கூட்டம் வந்து தமிழ் படத்துக்கு போறேன்னா எப்படி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். இந்த வாட்டி எல்லாம் அந்த அளவுக்கு ஆடியோ பிரச்சனை எல்லாம் படத்துல எதுவும் இல்லை. எனக்கு கேமராஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமே சூப்பரா இருக்கு. படம் வந்து பக்கா தான். அது டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் பக்கா, ரொம்ப பக்கா. கேமரா ஹேண்டிலிங் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிறாங்க. அதை வந்து குறையா சொல்ல முடியாது. ரொம்ப நுணுக்கமான இடத்துல கூட கேமரா பிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சூப்பரா. அதான் டெக்னிக்கலி படம் சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே ஸ்கிரிப்டும் சூப்பர். எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, படம் பக்கா ஆக்ஷன் பிளாக் மூவி. லாஜிக்கே நீங்க யோசிக்க கூடாது. எந்த விதமான லாஜிக்குமே யோசிக்காம பக்கா ஆக்ஷன் பிளாக் மூவி. சோ உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் பிடிக்கும் அப்படின்னா புஷ்பா 1 பிடிச்சிருந்துச்சுனாவே நீங்க பார்க்கலாம். ஆனாலும் இந்த படத்துக்கு நான் வந்து லாஸ்ட் 30 minutesக்காகவே இந்த படத்துல நான் சரண்டர் ஆயிட்டேன். எந்த விதமான குறைபாடுமே இல்லாம லாஸ்ட் 30 minutes படம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு யூபாரியை கொடுத்துருக்காங்க எப்பயும் போல. பட் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. இல்லடா, அது என்னன்னா குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கவே எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. அவ்வளோ வன்முறைகள் படத்துல இருக்குல்ல.
அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க பார்க்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த அவ்வளவு வன்முறை, அவ்வளவு பிளட். குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க ஃபேமிலியா நீங்க ரொம்ப ஒரு 5 to 10 years ஏஜ் வரும்போது தே மேட் பி டிஸ்டர்ப்டுனா இதை பார்த்து பயப்படலாம் வாய்ப்பு இல்ல. எது ஹீரோயிசம் குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எனக்கு ஃபிலிமா தான் தெரியுது. ஒரு அடல்ட் ஃபிலிம் மேபி 15+ பார்க்கலாம். ரொம்ப 15 பிலோஸ் இருக்கவங்க வந்து இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான். பட் படம் கமர்ஷியலி பக்கா மாஸ் என்டர்டைனர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா புஷ்பா 1 பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புஷ்பா 2 டைம் என்னங்கிறத நீங்க மண்டையில போட்டுக்காம நீங்க வந்து உட்காந்தீங்க அப்படின்னா டைம் அதுவே தானா கொண்டு போகும். சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 30 minutes மாஸ். ஆமா, புஷ்பா 2 வைல்டு ஃபயர் தான். ஓ அதான் டேக்லைன் இல்ல. சூப்பர். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.